சண்டை போட்டோன்னு வச்சுக்கோங்க மூஞ்சி அப்படி மூணாயிரமா இங்கேயே சுத்த சுத்த அந்த முகத்தை பார்க்கும்போது நமக்கு பாவமா இருக்குமா? ஆனா நான் பேச மாட்டேன்னா அவ பேச மாட்டேன்னு கிடையாது. ரெண்டு பேருமே வந்து அந்த டைம்ல வந்து ஈகோ இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட ஜீரா ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ராஜா அந்த பார்த்த அரை மணி நேரத்துலயே நீங்க தான் ஃபுல்லா பேசிட்டு இருந்தீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? ஸோ இன்னைக்கு காலையில இருந்து வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் இல்லை, ஆஃப்டர்நூனே ஆயாச்சு. லஞ்ச் வந்து இப்போ தான் செய்ய போகிறேன். ஸோ ரெசிபி உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன். ரொம்ப சிம்பிளான லஞ்ச், பட் சூப்பரான ஒரு காம்பினேஷன் தான். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கையோட கொஞ்சம் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அயன் பாத்திரம்லாம் இருக்கும்ல எப்பவும் போல் சூடு பண்ணி எண்ணெய் தேய்ச்சி எடுத்து வச்சிடலாம். நான் வந்து இங்கே தேங்காய், இது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பெரிய தேங்காவாயிருச்சு. அதனால் நமக்கு தோசை கரண்டி வந்து தோசை சுடுறது மட்டும்தான் யூஸ் ஆகும்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது குறுக்கு புத்தி இருந்தால் இல்லை, வல்லவனுக்கு புல்லுமாயுதம். நீங்கள் டீசெண்டாக சொன்னேன், அதை கொஞ்சம் லோக்கலாக சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஓகே சரி, போன வீடியோவில் நீ ஏன் பேசல அப்படின்னு கேட்டாங்க. ஏன் பேசலையா? ஆமாம், நான் வந்து யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் நம்ம ஆளுங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்க்கா ராமண்ணா பேசவே இல்லை, ஏன் ராமண்ணா வீடியோ எடுக்கல, உங்களுக்கும் ராமண்ணாக்கும் சண்டையா? சண்டைதான். யாரும் எனக்கு தேவை கிடையாது, யாரு ஹெல்ப்பும். அந்த வீடியோட ஃபைல் நேம் கூட வந்து யாரோட ஹெல்ப்பும் வேண்டாம் கிடையாது. ஆக்சுவலி லாஸ்ட் இவங்க கேடி லாஸ்ட்ல வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம். இவங்க தான் அந்த கடைசி போர்ஷன் எடுத்திருப்பாங்க. நான் வந்து எப்படி கொடுத்தேன்னா, சரி நம்ம ஏதோ விட்டு கொடுக்கணும், சும்மா இந்த ஃப்ரேம் மட்டும் பாருங்க அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதுல ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு, அப்படியே வீடியோல போட்டுட்டாங்க. சார் வந்து போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பாப்பாங்க, அப்ப பார்த்துட்டு வேண்டாம். ஆனாலும் நம்ம ஆளுங்க நம்மளை விட நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி, அதனால கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. அந்த கெமிஸ்ட்ரி கொஞ்சம் அப்பிட் ஆச்சுனால கண்டுபிடிச்சிடுறாங்க. நாங்க சண்டை போடுவோமா இல்லையா அப்படின்ட்டு. இல்ல அப்படி கிடையாது, கேட்டிருக்கீங்க எல்லாருமே வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு கோமே வராதா, சண்டையே போட மாட்டீங்களா அப்படிலாம் கேட்டிருக்கீங்க. ஸோ இது ஒரு குட்டி எக்ஸாம்பிள் தான். நம்ம வந்து மோஸ்ட்லி அதை வீடியோஸ்ல காட்ட மாட்டோம். எல்லா வீட்லயும் இருக்கிற மாதிரி தான். எனக்கு எல்லா ரிலேஷன்ஷிப்னாலே சண்டை இருக்கும் தானே. இல்லைன்னு சொன்னா அது வந்து எனக்கு தெரியல எந்த அளவுக்கு அது ட்ரூவா இருக்கும்னு. கண்டிப்பா சண்டை இருக்கும், ஆனா அது வந்து கொஞ்ச நேரத்திலேயே சால்வ் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் இது வரைக்கும் பார்த்தோன்னா எவ்வளவு நேரம் இருந்திருக்கும் ராம்? ஒரு ஹாஃப் டே இருந்திருக்கும். ஒரு நாள் ஃபுல்லா கூட இருந்தது கிடையாது, ஒரு ஹாஃப் டே அப்படி இருந்திருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளாடியே ஒன்றும் இல்லை, அந்த அந்த மூஞ்சி பார்த்தா பாவம். சண்டை போட்டோன்னு வச்சுக்கோங்க மூஞ்சி அப்படி மூணாயிரமா அப்படியே சுற்றுவாங்க. நம்ம எங்கேயும் போகிறதும் கிடையாது. இப்போ வெளியில் போகிற ஆளாக இருந்தால் வெளில போயிடுவாங்க, நமக்கு அது தெரியாது. இங்கேயே சுத்த அந்த முகத்தை பார்க்கும்போது நமக்கு பாவமாக இருக்குமா? அதனால் நான் போய் ஃபஸ்ட்டு பேசிடுவேன். அவங்க வர மாட்டாங்க, நான் தான் ஃபஸ்ட்டு பேசுவேன். நல்ல உண்மையாக சொல்லுங்க. நல்ல உண்மையாக தான் சார். பர்சன்டேஜ் சொல்லுங்க, யார் ஃபர்ஸ்ட் வந்து பேசுவா? ரெண்டு பேரும் தான். ரெண்டு பேருமே அப்படி சொல்ல. ஓகே, நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஓகே, ஆனால் நான் பேச மாட்டேன்னா அவ பேச மாட்டேன்னு கிடையாது. ரெண்டு பேருமே வந்து அதாவது ஆக்சுவலாக அந்த டைம்ல வந்து ஈகோ இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்கு. ஐயோ நம்ம திட்டாலேன்ட்டு. எனக்கும் அதே மாதிரி தான், அவளுக்கும் அதே மாதிரி தான். அப்படியே சுற்றினே இருப்போம். வேணே அப்பதான் கண்ணு முன்னாடியே போய் அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா அது கூட தெரியும், பின்னாடி நடந்துட்டு இருப்பாங்க. அப்படி போன வீடியோ தான், ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க. ஓகே, ஆனா நம்ம பார்த்த நம்ம செல்லுக்குட்டீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, இது வந்து ஜீரா ரைஸும் சிக்கன்ல வந்து ஒரு கிரேவி பண்ண போறேன். ரொம்ப கிரேவியா, அதாவது ரொம்ப தண்ணி குழம்பாவும் இல்லாம வறுவல் மாதிரி இல்லாம கொஞ்சம் அந்த ஜீரா ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஒரு 2 காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கேன், 6 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, அப்புறம் நிறைய பெப்பர். ஏன்னா இது பெப்பர் தான் நிறைய போட்டு செய்ய போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட. இது நல்லா கையிலேயே இன்னைக்கு கையை விட்டு இது பண்ணிப்போம். இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஆனதுமே நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி அரைச்சிக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு ஆக்சுவலி என்னன்னா நிறைய வேலை இருக்குது. நம்ம இது முடிச்சுட்டு அங்கே போனோம். நம்ம சண்டே, இன்னைக்கு ஃப்ரைடே தான், இன்றைக்கே இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஃப்ரைடே வந்து ஒரு பெரிய சண்டே வந்து ஒரு பெரிய கேக் ஆர்டர் இருக்குது. அது வந்து நாளைக்கு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இன்றைக்கே வந்து அதோட பேஸ், அப்புறம் அந்த ஃபாண்டன்ட் ஒர்க் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணணும். அதனால தான் மண்டேயில் வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியாவது போய் இன்றைக்கும் நாளைக்குள்ளே முடிச்சிட்டோன்னா அப்புறம் சண்டே கொஞ்சம் இருக்குது. ஏன்னா சண்டே மார்னிங்கே நம்ம போய் கொடுக்கணும், சண்டே மார்னிங் டெலிவர் பண்ணோம். அப்புறம் மண்டேவும் ஒரு கேக் ஆர்டர் இருக்குது, டியூஸ்டேவும் இருக்குது. அப்போ நமக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து வேலை வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இதுக்கு அடுத்த வீடியோ ஒரு பெரிய அப்டேட் உங்களுக்கு.
ஸோ நம்ம வந்து நிறைய நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், நம்மளோட லைஃப்பில் ஒரு பெரிய அப்டேட், அது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். இது வந்து ஹோம் சீசன் வித் லவாபி அக்கா இருக்காங்களா, அவங்கள பற்றி. ஆக்சுவலி அவங்க எனக்கு அக்கா கிடையாது, நான் அவங்கள அக்கான்னு கூப்பிட்டுருந்தேன். அப்புறம் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவங்களுமே வந்து 36, அதாவது கிட்டத்தட்ட என்னோட ஏஜ் தான் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் வந்து அக்கறையில் கேட்டிங்க, எப்படி இருக்காங்க அவங்க, ஏதாவது அப்டேட் கொடுங்க, ஏன் அவங்கள பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, நிறைய பேர் அக்கறையில் கேட்டிங்க. ஆக்சுவலி என்னென்னா, எனக்கு பேசுகிறதுக்கு வந்து இது ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும்ல, இந்த வயசில் அந்த லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய லாஸ். ஏன்னா அது அவங்களோட ஒரு பெட்டர் ஹாஃப். அது எல்லாத்துலேயுமே அண்ணா வந்து கூட இருந்திருப்பாங்க. ஸோ திடீர்னு அவங்க இல்லைங்கும் போது அதை அவங்களால கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதுலேருந்து வெளியில் வர்றது ஈஸியான விஷயம் கிடையாது. அண்ட் அக்கா அவங்க வந்து ரொம்ப கோத்ரூ பண்ணாங்க. வீடியோவில் உண்மையாக ஒன்றுமே காட்டல, அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க அவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்காங்க. சீரியஸாக யாராலையும் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு அவங்க வந்து எப்படியாவது கொண்டு வந்துடணும், ஒரு மிராக்கிள் நடக்காதான்னு கடைசி வரைக்கும் அவங்க ஹோப். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்லாம் கூட ஹோப் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க தான் ஹோப்போட கடைசி வரைக்கும் இருந்தாங்கன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு குட்டி லாஸ் கிடையாது, அதுலேருந்து மீண்டு வர்றது ஈஸி கிடையாது. பட் அவங்க குழந்தைங்களுக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் எனக்குமே தெரியும். ஏன்னா இப்போ போயிட்டு நான் அவங்கக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டே இருக்க முடியாது, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும். ராம் எப்பவுமே இப்போ நான் ஏதாவது கஷ்டமாக இருக்கேனாலுமே எனக்குன்னு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அது மற்றவங்களுக்குமே அதான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் தனியாக விட சொல்லி அவங்க ஓகே ஆயிடுவாங்க, அதுக்கப்புறமா நீ போய் பேசுனேன். ஸோ அந்த பீரியட் தான் இது. அதனால என்னாலையும் அடிக்கடி அவங்கள ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவோம், அப்படி முடியாது. ஸோ நிறைய பேர் அக்கறையில் கேட்டிங்க, அதுக்காக சொல்கிறேன். அவங்க வந்து அவங்க குழந்தைங்களுக்காக பவுன்ஸ் பேக் ஆவாங்க. நம்மளோட சப்போர்ட் எந்த பாசிபிள், இப்போ நீங்கள் வந்து அவங்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு 4 வார்த்தை நல்லா பேசுனீங்கன்னா அது அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். எமோஷ்னலி அது அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதெல்லாம் உங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். அண்ட் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இல்லை ஒரு கோட் யூடியூபர்ஸாக எங்களால் என்ன பண்ண முடியுமோ, இப்போ அவங்கள போய் மீட் பண்ண முடியுமோ, இல்லை ஏதாவது ஒரு குட்டி குட்டி ஹெல்ப், குட்டி ஏதாவது ஒரு ஒர்க் வருது அவங்களுக்கும் ஷேர் பண்ணுறது, இது மாதிரிலாம் எங்களால் பண்ண முடியும். அதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். ஸோ அவங்கன்னு இல்லை, லைஃப்பில் நிறைய பேர் வந்து இதே மாதிரி எவ்வளோ கஷ்டங்கள் கோத்ரூ பண்ணலாம். எல்லாருக்குமே நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம். இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புளை நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். ரொம்ப இப்போ வரைக்குமே எனக்கு வந்து இந்த மாதிரி கமெண்ட் வரும். என்னென்னா, அவங்கள பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல, என்ன யூடியூபர் மீனும் உனக்கு வந்து காசு தான் முக்கியம், எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க, ரொம்ப ஹேட்ரட் கமெண்ட் வந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு ஃப்ரைடே தான் அண்ணா வந்து இறந்தாங்க. அன்றைக்கி நான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கு ரீசன் வந்து அது வந்து பிராண்ட் வீடியோ. ஸோ எங்களுக்குமே வந்து அது பிராண்ட் வீடியோ இல்லைனாலுமே நீங்கள் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணி தான் சொல்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வேலை செய்யாமல் இருப்பாங்களா, இல்லை வேலைக்கு போகாமல் இருப்பாங்களா, அவங்களும் வேலைக்கு போயிருப்பாங்க ஆப்வியஸ்லி. ஆனால் உங்களுக்கு வருத்தம் இருக்கும். அதே மாதிரி தான் எங்களுக்கு கொஞ்சம் என்னன்னா, நாங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் இத்தனை மாதமாக அவங்க கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் முழிக்கும் போது டக்குன்னு ஏதாவது பண்ணும்போது அவங்க ஞாபகம் வர எல்லாருக்குமே அது இருக்கும். ஸோ அதே மாதிரி தான். பட் இது எங்களோட ப்ரொஃபஷன், ஒரு சிலதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. அன்றைக்கி நான் போட்டது வந்து பிராண்ட் வீடியோ. அந்த மண்டே பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். அது ரீசன் வந்து இந்த வீடியோ லைவ் ஆக வேண்டியது ஃபார் சம் ரீசன் பிராண்ட் சைட்லேருந்து டிலே ஆனதுனால அன்றைக்கி நான் ஃப்ரைடே போட்டே ஆகணும். அது வந்து எனக்கும் பிராண்டுக்கும் உள்ள அக்ரிமெண்ட், அதை நான் பிரேக் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒரு சில அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியாது. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஹேட்ரடான கமெண்ட்ஸை பாஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒருத்தங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இதே இடத்துல இன்னொரு விஷயம் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். இதே அப்படி அவங்க வந்து வீடியோ போட்டிருந்தாங்க, ராஷ் குக்வேர் வீடியோ இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு கமெண்ட், இந்த டைமில் கூட உங்களுக்கு காசு தானே முக்கியம், எங்கள் அப்பாவோ யாரோ இதே சுச்சுவேஷனில் இருந்திருக்காங்க, நாங்களாம் எவ்வளோ வருத்தப்பட்டோன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் மணி தான் அல்டிமேட் அப்படிங்கிற மாதிரி. நான் இன்ஃபேக்ட் அது கமெண்ட் டைப் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ராம் ஏதோ கூப்பிட்டாங்க. எனக்குமே வந்து போடலாமா வேண்டாமா, அது எப்படி போகும் அப்படிங்கிற இதில் நான் அப்படியே டெலிட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த இடத்துல ஒரு வீடியோவில் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. ஆனால் அவங்க ஒரு வீடியோலேயே ஓப்பனாக சொன்னாங்க, நான் வந்து வேலை செஞ்சுதான் ஆகணும். அது உண்மை தான். ஏன்னா அவ்வளோ ஸ்பெண்ட் ஆகுது அவங்க ஹஸ்பண்டுக்கு. வேறு யாராலையும் அதை பேர் பண்ணிக்க முடியாது. அவங்க தான் பிரெட் வின்னர். அவங்க சிங்கிள் ஹேண்டடாக இருந்தால் அவங்க ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆச்சு, அதையும் குழந்தைங்களோட படிப்பு மற்ற செலவு எல்லாத்தையும் அவங்க தனியாலாம் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க காசுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்களோட வேலை அது. ஏன்னா யூடியூப்பை மேபி ப்ரொஃபஷனாக நினைக்காதவங்க தான் இப்படி யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எவ்வளோ ஒரு மைண்டை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணணும் அந்த இடத்துல நினச்சி பாருங்கள். ஸோ அந்த இடத்துல நம்மளால் அவங்களுக்கு ஆறுதலாக இல்லை சப்போர்ட்டிவாக ஒரு வார்த்தை சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, இப்படி சொல்லி காயப்படுத்த வேண்டாம். அவங்களுக்கு அது எவ்வளோ வலிச்சிருக்கு. எனக்கு சீரியஸாக இப்போ வரைக்குமே அந்த கமெண்ட் என்னால் ஏற்றுக்கவே முடியல.
இதுக்கப்புறமும் அவங்களுக்கு வரும், அவங்களுக்குன்னு இல்லை. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், நம்ம சோனியாவும் இதே ஃபேஸில் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ இது மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு. எனக்கு என்னென்னா ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் உங்ககிட்ட, நான் ரொம்ப சின்சியராக உங்ககிட்ட கேட்குறேன். ஒரு ஐடி இருக்குது, முகம் தெரியாமல் நம்ம ஒருத்தங்களை சொல்லிடுறோமேன்னு சொல்லிடாதீங்க. அது அவங்களை எவ்வளோ ஹர்ட் பண்ணோன்னு நம்ம அந்த இடத்துல நின்றால் மட்டும்தான் தெரியும். எண்ட் ஆஃப் த டே அவங்க ஹஸ்பண்ட்க்கு இவ்வளோ செலவு பண்ணாங்க, நம்மள யாருமே மிஞ்சு போனால் ஓகே நான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை, ஃபினான்ஷியலாகவும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. பட் மேக்ஸிமம் யார் பார்த்துருப்பா, அவங்க மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு தெரியும் அவங்க லைஃப்பில் என்ன பண்ணால் அவங்க குழந்தைங்க அவங்க ஃபேமிலியை வந்து அவங்க ஹாப்பியாக நடத்தி கொண்டு போக முடியும்னு. அதனால் நம்மளால சப்போர்ட் பண்ண முடியல, என்கரேஜ் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, தப்பே இல்லை. ஆனால் அவங்களை இப்படி ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நீங்களே ஜட்ஜ் பண்ணி ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது மட்டும்தான் என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட். இது எனக்கு என்னென்னா, இப்போ அந்த ரெஸ்ட் இன் பீஸ் போட்டு தான் அவங்கள வந்து நான் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு இல்லை. இப்போ நான் அவங்கக்கிட்ட பேசி அவங்கள எனக்கு ஒரு 2 வார்த்தை நான் பேசினா அவங்க ஆறுதல் ஆவாங்கன்னா அதை நான் டேரெக்டாக அவங்கக்கிட்ட பேசிடுவேன். அப்படி தான் நான் யோசிப்பேன். மற்றபடி எனக்கு வந்து அவங்கள நான் சப்போர்ட் பண்ணக்கூடாது, இல்லை நான் போடலை அப்படின்னு கிடையாது. ஸோ இதெல்லாமே வந்து ஜட்ஜ்மெண்டல்னால நீங்கள் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறீங்க, அது இன்னொரு சைடு இருக்கிறவங்களுக்கு ஹர்ட் ஆகும். ஸோ அதை பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். இப்போ எனக்கு சீரியஸாக அது ஹர்ட் ஆகலை. நான் முக்கியமாக சொன்ன விஷயம் வந்து அவங்கள இதுக்கப்புறமும் வந்து முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற விலைவாசி எல்லாமே இப்படி இருக்குது. இது ஒரு ப்ரொஃபஷன். அவங்க ஒரு வீடியோ எடுக்கிறது ஈஸி கிடையாது சீரியஸாகவே. அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒர்க் இருக்குது. நீங்கள் ஒரு வீடியோ, ஏன்னா யூடியூப் நான் சொல்லியிருக்கேன் எத்தனையோ முறை, ஃப்ரீ பிளாட்ஃபார்ம், யார் வேணால் வீடியோ போடலாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி பாருங்கள், அப்போ அதோட டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். அதனால் நம்மளால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணலாம், இல்லைன்னா ஹர்ட் பண்ண வேண்டாம், அவ்வளோதான். ஒரு சின்ன விஷயம் தான், ஹர்ட் பண்ணாதீங்க. இவங்களன்னு இல்லை, யாரையுமே இந்த உலகத்தில் ஹர்ட் பண்ணாதீங்க. அதனால நமக்கு எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை, சரிங்களா? இது ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதையும் சேர்த்து மசாலாவோட நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ ஜீரா ரைஸ்க்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். 6 ஏலக்காய், 6 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 பிரிஞ்சி இலை, இது கூட 2 காஞ்ச மிளகாய். அப்புறம் ஜீரகம் வந்து நிறைய போடணும், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த நெய்லியே இந்த ஜீரகம்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். பாஸ்மதி அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். அதே தான், 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி கணக்கு. நான் வந்து இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் எடுத்துருக்கேன். ஸோ இது ரோஸ்ட் ஆனதும் ஒரு 3 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு. இப்போ இதை தண்ணியை வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்க, கொஞ்சம் உப்பு கரைக்கணும், கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகணும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம ரெகுலராக ரைஸ், சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு இது வந்து ஒரு ஃப்ளேவர்ட் ரைஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து டேரெக்டாக அரிசி போட்டு மூடி வைக்காமல் இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அப்போ ஜீரகத்தோட ஃப்ளேவர் எல்லாம் தண்ணியில் நல்லா இறங்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அரிசியை சேர்த்துப்போம். விழுந்தா சிரிக்கலாம் தானே பார்த்தேன். குழந்தை விழுந்தா நான் எப்படி சிரிப்பேன், ஆனால் சிரிச்சு காட்டுமா அதே மாதிரி குழந்தைங்க சிரிப்பா அப்படியே. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு கரெக்டாக 2 விசில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10-20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். வெங்காயம் வந்து இந்த கலர் ஆற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதே கடாயில் அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு, தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கூடவே இஞ்சியும் பூண்டும் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இது இல்லைன்னா பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம், பட் க்ரஷ் பண்ணி போட்டால் இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா இந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவு உப்பு. வரேன் தங்கம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்மளோட மசாலாவும் வெங்காயத்தையும் அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் வந்து நல்லா தண்ணியெல்லாம் விட்டுருச்சு பாருங்கள், அந்த எண்ணெயிலேயே ரோஸ்ட் ஆகிருந்துச்சு. இப்போ நம்ம அந்த வெங்காயமும் மசாலா வறுத்தோல அது 2த்தையுமே அரைச்சி வச்சுருக்கோம். அது எங்கே இருக்குது? இதில் இருக்கா? அங்கே எங்கேயோ காட்டுற இருக்காது. கொஞ்சம் நல்லா தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிரேவி தான். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி பூஸ்டர் வந்துருச்சு. வேறு சாப்பிடுவோமா?
இப்போல்லாம் நிறைய இளநீ குடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அட்லீஸ்ட் இருக்காத இல்லை, அதாவது கம்பேரிட்டிவ்லி டெய்லி இல்லை. சூப்பராக இருக்கும் இது, அந்த இது போட்டு சாப்பிடும் போதில். ஆமாம், பாப்பாவுக்கு ஹெல்த்தியாக எது கொடுத்தாலும் பிடிக்காது. இப்படி சொல்லி ஆஃப் பண்ணிடுவான். அம்மாவை பிடிக்குமா? அம்மாவை மட்டும் தான் பிடிக்கும், எனக்கு ஃபுட்டு பிடிக்காது. நம்மளோட ஜீரா ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த கன்சிஸ்டன்சி, இது வந்து சிக்கன் வெந்துருச்சு. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை சிக்கன் இல்லைங்க, ஒரே நிமிஷம் இருங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னொரு 5 மினிட்ஸ் கூட அப்படியே இருக்கட்டும். இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கையோட கிச்சனுமே வந்து ஒதுக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே போயிடுவோம். டைம் 1:30 ஒரு 2:30 போல். சிக்கன் இல்லை, ஒரே நிமிஷம். ஒரு 2:30 போல் எல்லாம் மைண்ட் அப் பண்ணிவிட்டு அங்கே போயிடுவோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ யூஸ்வலி நம்மளோட சொல்லியிருக்கேன்ல, இங்கே எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போனோன்னா ஒரு சில நாள் வேலை கம்மியாக இருந்துச்சுன்னா 8-9க்குலாம் எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுப்போம். ஒரு சில நாள் டைட்டாக இருந்துச்சுன்னா 11-12 ஆகிடும். பட் வீடு க்ளீனாக இருந்துச்சுன்னா வரும்போது நமக்கு எந்த வேலையும் இருக்காது. அப்படி தான் போயிட்டுருக்கு. நாங்கள் அங்கே போய் வேலை செய்கிறோம். அது வந்து இன்னொரு vlogல கண்டிப்பாக நான் எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி செல்ஃப் கேர் வந்து பண்ணியிருந்தேன். அது உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், அதையும் பாருங்கள். ஓகே, நான் காலையிலேயே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து எனக்கான டே அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் சிக்கு டின்ட்டு ஸ்கூல்லேருந்து வர வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாக மீ டைம் எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து வர்ச்சுவாக அம்பத்தூரில் இருக்க வர்ச்சு போகலாம் அப்படின்னு. நீ அப்படி முழிச்சிட்டு இருக்க? அம்பத்தூரில் இருக்க வர்ச்சு சலூனில் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். காலையில் தான் கேட்டேன். இன்றைக்கி வீக் டேங்கிறதுனால லக்கிலி கிடச்சிருச்சு. இல்லைனா ஸ்லாட்ஸ் மோஸ்ட்லி ஃபுல்லாக இருக்கும். அங்கே போயிட்டு ஹேர் ஸ்பா, பெடிக்யூர், அப்புறம் இன்னொன்று என்னமோ கேட்டேனே, த்ரெட்டிங். இது 3 பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி தலையில் என்ன வச்சேன், குளிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் ரிசப்ஷன் இருக்குது. பட் அப்புறம் தான் யோசிச்சேன், ஓகே நம்ம ஹேர் ஸ்பா பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, மாதம் ஆச்சு. ஐப்ரோஸ் த்ரெட்டிங் பண்ணியும் நிறைய மாதம் ஆச்சு. சரி போயிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக என்னோட டேன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். செல்ஃப் கேர், மீ டைம் பற்றி நான் நிறைய வீடியோஸில் எத்தனையோ வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் இப்போ வந்து மீ டைம் எடுக்கிறாங்க. அந்த அவங்களுக்கு நான் டைம், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ரீசெண்டாக கூட வந்து ஒரு இதுக்கு எக்ஸ்பிரஸ் அவென்யூ போயிருந்தோம். அங்கே வந்து சில சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடு வந்து அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஷாப்பிங் பண்ணுறது, அது மாதிரியெல்லாம் பார்த்தேன்னா அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நிஜமாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இப்போ இந்த நான் லாஸ்ட் 1 வீக் வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து கோ த்ரூ பண்ணேன். அதாவது லைக் ஒர்க் ஆகட்டும், அந்த யோசிக்கிறது அப்படி இப்படின்னு. ஸோ அவ்வளோ யோசித்து எல்லாம் ஃபேமிலிக்காக, நமக்கு அந்த ப்ரொஃபஷனுக்காக எல்லாமே பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இல்லை ஒரு ஹாஃப் அ டே நமக்காக எடுக்கிறது வந்து தப்பே கிடையாது. அண்ட் எடுத்துட்டு அந்த கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு மாம் கில்ட், முக்கியமாக வைஃப் கில்ட் இருக்கோ இல்லையோ மாம் கில்ட் இருக்கும். ஐயோ குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், இது பண்ணணும், அது எதுவுமே இல்லாமல் இருங்க. அது செல்ஃபிஷ்னஸே கிடையாது. அது கண்டிப்பாக வந்து நம்ம மைண்டு, நம்ம ஹெல்த் எல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலி நல்லா இருப்பாங்க. ஸோ அதனால கில்ட் இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் அதை தான் பண்ண போகிறேன். எத்தனை பேர் மீ டைம் இந்த செல்ஃப் கேர்லாம் பண்ணுவீங்க? அப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். நானுமே இப்போ எப்போவுமே எனக்கு ரிலாக்ஸ் பண்ணோன்னா இதுக்கு தான் போவேனான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இது போயே ஒரு 3-4 மாதம் கிட்ட ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஐப்ரோஸ் த்ரெட்டிங் பண்ணிட்டே. பட் இது மாதிரி நான் வீக்லி ஒன்ஸ் ஆகுது ஒரு ஹாஃப் அ டே என்ன பண்ணுவேன்னா, எந்த வேலையும் பண்ணாமல் அப்படியே உட்காந்து படம் பார்க்குறது, ஏதாவது ப்ரௌஸ் பண்ணுறது, ஏதாவது எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுவேன். ஸோ வீட்லேயே கூட நம்ம வந்து நமக்கான மீ டைம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வீட்டில் உங்களால் எடுக்க முடியாது, எப்படி இருந்தாலுமே எனக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துருக்கா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி கிளம்பி போயிருங்க. எங்கேயாவது போயிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே, போயிருங்க, எல்லாரும் கிளம்பி போயிடுங்க அப்படின்றான். நான் எங்கேயோ இருக்கிறேன். சொல்லுங்க. எல்லாரும் கிளம்பி போயிடணுமா? ஆமா, பின்ன வீட்டுல இப்ப நீ வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி சமத்து குட்டி, சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட், இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வைஃப், அவங்க வீட்டுல இருக்கிற லேடிஸை வந்து சப்போர்ட் பண்ண. நான் வந்து இது வந்து 2 சைடும் வேணும்னு சொல்றேன். இப்ப இவங்களுக்குமே ஏதாவது மீ டைம், இப்ப நேத்திலாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லா UFC ஃபைட் பார்த்தாங்க, நான் வந்து மீ டைம் கொடுத்துட்டேன். அது மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா ராஜா? அந்த பார்த்த அரை மணி நேரத்துல நீங்க தான் ஃபுல்லா பேசிட்டு இருந்தீங்க. என்னடா என்ஜாய் பண்ணி பண்ணேன். ஓகே, இன்னைக்கு வந்து எனக்கு மீ டைம் கிடையாது. இன்னைக்கு வந்து நான் எடிட் பண்றேன், ஒர்க்ல இருக்கேன். ஓகேவா? நான் ஒர்க் முடிச்சுட்டு வீடியோ அப்லோட் பண்ற வேலைலாம் இருக்கு, முடிச்சுட்டு
சிக்கு வந்து கூட்டு வராளான்றதெல்லாம் பார்க்கணும் நம்ம, இல்லைன்னா அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன மீ டைம் எடுத்துகிட்டு போனாலும் ஆளை காணுன்ற மாதிரி ஆகிடும். சுனிதா எங்கடா அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அவங்க வரதுக்குள்ளே நான் இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க இன்னும் அங்கே டைம் ஆகும் அப்படின்னா நான் போய் சிக்கு கூப்பிட்டு வரணும், அடுத்து டின்ட்டு கூப்பிட்டு வரணும், டான்ஸ் கிளாஸ் கூப்பிட்டு போகணும். டான்ஸ் கிளாஸ்லாம் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு கல்யாணத்துக்கு போய் இன்னைக்கு இல்லை இல்லை இன்னைக்கு கல்யாணத்துக்கு நாங்கள் போகிறோம். இன்னைக்கு சூப்பரான ஒரு கல்யாணத்துக்கு நாங்கள் போகிறோம். ரிசப்ஷன். ரிசப்ஷன் ஆமாங்க, மனோஜோட ரிசப்ஷன். அதான் என்ன சொல்ல வந்தேன்னா, சில பேர்லாம் வீட்டில் இருந்தா, சில பேர் வந்து மீ டைம்ல இருந்தீங்கனாலும் சில ஹஸ்பண்ட்ஸோ இல்லை கூட இருக்கிறவங்களோ வந்து ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இருந்தாங்கன்னா கிளம்பி போயிருங்கன்னு சொன்னேன். ஓ அப்போ அதனால நீ கிளம்பி போறல? நோ சரி ஓகே, போய் என்ஜாய் பண்ணுங்க. டாடா. நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். பை பை. நான் பெங்களூரில் வீடியோ எடுத்து ஃபுல் ப்ரிப்பேர்டாக எனக்கு வெளியில் போய் வீடியோ எடுக்கிறது வந்து இப்போ ரொம்ப அது மாதிரி ஈஸிங்கிறத விட கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்லாம் ரொம்ப யோசிப்பேன், ரொம்ப வெக்கமாக இருக்கும். இப்போல்லாம் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. அது ஒரு நல்ல விஷயம் பெங்களூர்லேருந்து வந்ததுக்கப்புறமா. ஏன்னா நிஜமாகவே நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணணும், ஷையாக இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ நிறைய பேர் வந்து என்னை ரொம்ப லைக் போல்டாக அப்படி நினச்சிருக்கலாம், பட் கிடையாது. ஒரு க்ரௌடுன்னு பார்த்தா இப்போ வரைக்கும் ஐயோ பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. அதை எனக்குள்ளே பிரேக் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே நிறைய வீடியோ எடுக்கிறேன் நான். எப்பவும் போல் வந்ததுமே எனக்கு என்னென்ன சர்வீசஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்டேஷன் முடிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நமக்கு இப்போ எனக்கு டேண்ட்ரஃப் நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் நாளாகவே வந்து அந்த ஏசியில் கேப் போட்டு இருந்ததுனாலையான்னு தெரியல, நான் வீட்லேயே வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இல்லை அதுக்கேற்ற ஷாம்புலாம் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பட் எதுவும் பண்ணலை. அதனால எனக்கு டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் வேணும்னு கேட்டேன். ஸோ அதுக்கேற்ற இது ஹேர் ஸ்பா தான் பண்ண போகிறாங்க. ஸோ கன்சல்டேஷன்லாம் முடிச்சுட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே 1 by 1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து ரிலாக்ஸ்டாக மீ டைம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்ததுமே அந்த நேம் ரெஜிஸ்ட்ரேஷன், பிராண்ட் அப்படி இப்படின்னு கால்ஸ் போயிட்டே இருக்குது. நானும் முடிஞ்ச அளவு ஓகே அது எதுவுமே வந்து அட்டென்ட் பண்ண வேண்டாம், ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினச்சாலும் முடிய மாட்டேங்குது. சைட் பை சைட் ரெண்டுமே தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டுங்கிறதுனால ஏதோ ஒரு லோஷன் மாதிரி ஒன்று அப்ளை பண்ணாங்க. பண்ணிவிட்டு அது ஒரு 5 minutes ஊறணும்னு. இதுக்கப்புறமா வந்து அந்த ரெகுலர் ஸ்பா மசாஜ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு அந்த ஸ்பாக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன், மசாஜ்க்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். நல்லா அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கும் இவங்க மசாஜ். நான் சொல்லியிருக்கேன் இல்லை, நிறைய நேரம் ஒரு 10-15 minutes பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அண்ட் ஹேரும் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். நான் எல்லா ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஹேர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மசாஜ் முடிஞ்சிருச்சு. ஒரு 20 minutes மசாஜ் பண்ணியிருப்பாங்க. எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவ்வளோ ரிலாக்ஸ்டாக, அவ்வளோ நல்லா, ரொம்ப எனக்கே வந்து நல்லா இருக்குது. அப்படியே நான் கண்ணை திறக்கவே இல்லை, அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். எதுவுமே யோசிக்கல, அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. சரி, டெய்லி நமக்கு இப்படி யாராவது மசாஜ் பண்ணி விட்டால் நல்லா இருக்கும்னு தோணும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். சூப்பராக இருந்துச்சு. தூக்கமே வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் தூங்கல, அவ்வளோதான். கொஞ்சம் அப்படியே காஷியஸாக முடிச்சே இருந்து தூங்கிடக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போ 5 minutes ஊறட்டும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து வாஷ் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து ஃபங்க்ஷன் கிளம்பியாச்சு. இந்த 2 குட்டிங்க வந்து எப்படி ரெடியாக இருக்காங்க பாருங்க. சிக்கு ஸ்டைல் காட்டு, ஸ்டைல் பண்ணு. வாவ் சிக்கு, டின்டோட அவுட்ஃபிட் இதுடா. ராம் வந்து செம்ம கெத்தாக இருக்காங்க இன்னைக்கு. நல்லா ஹாஃப் ஸ்லீவ்லாம் போட்டு, நல்ல பாடியை டைட் பண்ணிட்டு, கையில் காப்பெல்லாம் போட்டுட்டு அழகா இருக்குடா. சரி, கழி ஊத்துறதுக்கா என்ன காட்டணும் இப்போ நான் தானே? இல்லை இல்லைங்க, அழகா இருக்கு. நான் வந்து ஃப்ரீ ஹேர் விட்டு இந்த இயரிங் போட்டிருக்கேன். அப்புறம் ரொம்ப கிராண்ட்லாம் இல்லை, ஒரு மாதிரி ஒரு குர்த்தா. இங்கே மட்டும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். அப்புறம் சிம்பிளாக ஸ்டைல் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம பிரதீபாவை போய் பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் போகிறோம். நம்ம வந்து பிரதீபாவை பிக் பண்ணியாச்சு. இங்கே குட்டி வந்து பிரதீபா மேம் ஏறினாங்க. இதை மாதிரி ஒரு சமத்து குழந்தை இல்லைங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம். எவ்வளோ நேரம் பிரதீபா? 4 minutes. ஓகே. ஸோ பக்கங்கிறதுனால ஓகே. டைம் வந்து 7:35 ஆகுது. ஸ்ட்ரெயிட்